நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீ நல்லா இருக்கல்ல? அன்பு அதிகமானா என்ன நீங்க அப்படி கூப்பிட மாட்டீங்களே? அச்சுமா, நல்லா இருக்கேன். நம்ம குழந்தைய பாத்துக்கிறியா? பாத்துக்கிறீங்க. வீட்டுக்கு போலாமா? வா. மோனு, இப்போ நான் வரல. ஒரு இடம் வரைக்கும் போகணும். எமர்ஜென்சி. முக்கியமான வேலை நடந்துட்டு இருக்கு. அது நடந்தாதான் நம்ம நிம்மதியா வாழ முடியும். ஆனா அது ரகசியம். என் மோனுவை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். மோனு எனக்கு மட்டும்தான் சொந்தம். நான் அந்த வேலையா வெளியில போறேன். ஆலினாவை நான் விட மாட்டேன். நீங்க கிளம்புங்க. சரி போங்க. கொஞ்சம் எனர்ஜி வேணும். பாய். பாய். சந்திரன் அண்ணா, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஏதாவது தகவல் வந்துச்சா? வரலம்மா, எல்லாரும் அங்கேதானே இருக்காங்க. அவரும் அங்கதான் இருக்காரு. அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அஞ்சனா வேற சும்மா இருக்காம யார கொண்டாலும் பரவாயில்ல, மேடம் வந்தாகணும்னு சொல்லிட்டா. சொல்லாம எப்படிமா? அம்மா அண்ணா அஞ்சனாவுக்கு உயிர் இல்லையா? அப்படி பண்ணா என் வாழ்க்கை? அப்படி செய்யறதுக்காகவா சொல்றாங்க? மேடம் வந்துட்டாங்க. ரொம்ப பயந்துட்டியா? கேஸ் எல்லாம் எதுவும் போடல. எல்லாரும் அங்கதானே இருந்தாங்க. அஞ்சனாவும் வந்துட்டதால சீக்கிரமா வெளியில வந்துட்டேன். சந்தோஷமா போட்ட கோலம் எப்படி ஆயிடுச்சு பாரு. நாம பண்டிகையை இன்னொரு நாள் செலிப்ரேட் பண்ணலாம். அஞ்சனாமா, நான் கால் பண்ண. அவசரமா அவ எங்கேயோ போறாளாம். ராத்திரி வந்துருவா. அவர் எங்க இருக்காரு? சாஜி அங்கதான் இருக்கான். யாரையும் கொலையெல்லாம் பண்ணல. ஆனா இன்னைக்கோ நாளைக்கோ ஒருத்தரை கொன்னுடுவோம்.
மரியாதையா மன்னிப்பு கேளுடா. இதெல்லாம் நீயா ஆசைப்பட்டு வாங்குறது. கார்ப்பரேட் இந்தியாவோட மொத்தம் 14 கம்பெனிஸ்லயும் சட்ட திட்டங்கள் எதுவும் மாறாம ரொம்ப நேர்மையா நாங்க பிசினஸ் பண்றோம். இருந்தாலும் இப்படி பப்ளிக்கா என்ன வந்து கூட்டிட்டு போறதுக்கு உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? உங்க அப்பாவை நான் தான் போலீஸ்ல மாட்டி விட்டேன் அப்படிங்கிற பகை. ஆனா இப்ப யார் அடி வாங்கிட்டு நிக்கிறது? உனக்கு ஸ்பான்சர் பண்ணது யாரு? அது அலினா. அதுவும் எனக்கு தெரியும். சாஜி, அவ கதைய முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆமா. உன் பேரு ஜோசப் தானே? ஆமா. உங்க அப்பா திருடினதுக்கு தான் போலீஸ் கைது பண்ணாங்க. எங்க அப்பாவோட சம்பளத்தை நம்பி தான் நாங்க வாழ்ந்தோம். அதுக்கப்புறமா நீங்க எப்படி வாழ்ந்தீங்க? ஒரு சேரிட்டபிள் சொசைட்டி எல்லா மாசமும் 10,000 ரூபாய் வீட்டுக்கு வந்து தருவாங்க. எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் கொடுத்தாங்க. அந்த சொசைட்டி மேடத்தோட தான் உனக்கு தெரியுமாடா? நன்றி கெட்டவனே. ஆமா, என் புருஷனுக்கு தெரியாம உன் குடும்பத்துக்காக நான் கொடுத்த பணம் அது. அதுவும் அத்தனை வருஷமும். கஷ்டப்பட்ட குடும்பத்தில இருந்து பிறந்து வளர்ந்தவனா? மேடம், என்ன மன்னிச்சிருங்க. சாஜி, இவனை டிராப் பண்ணிடு. சரி, வா. சாஜி, போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சே நீ இவனை அடிச்சிருக்க. அஞ்சனாவுக்கு அந்த விஷயம் தெரிய வந்தா? சொன்னதே அஞ்சனா தான். யாரை கொன்னாலும் பரவாயில்ல, அம்மா வந்தாகணும்னு சொல்லிட்டா. நீ இதுக்காக கொலை கூட பண்ணுன. இதுக்கு என் அம்மா திரும்ப வந்து ஆகணும். வேறா என்னோட பொண்ணு, என் பொண்ணு அஞ்சனா. அட, இங்க இருக்கீங்களா? நான் ரூம்ல பாத்துட்டு வரேன். இங்க இருந்தா வெளியில எல்லாம் பார்க்கலாம்ல. நம்ம சீக்கிரமாவே பார்க்குற எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்கலாம். ஓணம் செலிப்ரேஷன் பத்தி கேள்விப்பட்டீங்களா? நான் ஊருக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சேன். பிகே நிலையத்துல ரொம்ப பிரமாதமா ஓணம் கொண்டாடினாங்களாம். நான் சொன்ன மாதிரியே அஞ்சனாவுக்கு ஓணம் கிஃப்ட் அனுப்பிட்டேன். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். ஹலோ பிரதீபா, குட் மார்னிங். நாம் இப்போ எக்ஸசைஸ் பண்ணலாமா? ஃபிசியோதெரப்பியை சரியாக பண்ணாதான் சீக்கிரமாக குணமாகும். இப்போ எவ்வளவோ பரவாயில்ல பார்த்தீங்கல்ல. ரூமுக்கு போகலாமா? ஹெல்ப் பண்ணுமா? வேணாம், அவங்களே போயிடுவாங்க. ஆமாம், பிரதிபா இஸ் சோ லக்கி.
குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் டாக்டர். Morning, everyone. Good morning, Pratibha. Rajeshwari, you are an efficient charitable promoter. தேங்க்ஸ் ஃபார் யர் காம்ப்ளிமெண்ட் டாக்டர். Pratibha, how are you? Your smile's so beautiful. Oh, your left leg is also moving. Oh. Do you want to walk? நடக்கணுங்கிறது தான் பிரதீபாவோட ஆசை. அப்படிதானே பிரதீபா? Okay, we can try one. Come on, lift your leg. Lift it. Lift it. Lift. Try harder. A bit more. Yeah. Yep. Right, come on. Yeah, okay. The other one. Lift it. Try a bit harder. Yeah, lift it. Yeah, come on. Yes, correct. Okay, you see it now. Okay, but it's not enough. Straighten up. Put your hand here. Hold it. Yeah. Now lift. Straighten up. Come on. No. Don't help her. She has to do it alone. Go ahead. Try it. You can. Try. Get. Slow. Yeah. Try. Harder. Yeah. Stand up. Yeah. Harder. Yes. Yes. Yeah. Oh. Come on. Move a little bit further. Come on. Yeah. That's come. Move. Yes. Harder. Yes. Yeah. Up. Forward. A little bit more. Yes. A bit forward. Come on, you can do it. One more step. And one more. Right. Yeah, right. You're doing it right. Good. Very good. Yeah. Good. Very good. Yeah. Dr. Thomas, you continue the physiotherapy. Okay, doctor. இனி சீக்கிரம் பேசிடுவாங்க இல்ல தாமஸ்? What did she say? She is asking, did she speak very soon? No, she can't speak. அப்போ இவங்களால பேச முடியாதா? You know, she can walk, she can think, she can write, even she can dance, but can't talk. But she can speak. Yes, perhaps, if some miracle happens. Okay, see you. Pratibha, well done. கவலையா இருக்கா? எப்பவுமே பேச முடியாதுங்கிறதுக்கு வருத்தப்படுறீங்களா? என்ன நடக்க வச்சிட்டீங்கல்ல? கடவுள்தான்
டாக்டரோட உருவத்துல வந்திருக்காரு. என்ன மேடம்? அலீனாவை பத்தி தான் பேசணும். என்ன அவ ரொம்ப கஷ்டப்படுத்திட்டா. இதுக்கு மேலேயும் அவளை விட்டு வைக்க கூடாது. நான் முடிவே பண்ணிட்டேன். இதுக்கு மேலே அவளை விட்டு வச்சா அது நமக்கு தான் ஆபத்து. அலீனாவோட கேஸ க்ளோஸ் பண்ணிடலாம். இதுக்கு மேலேயும் அவ உயிரோட இருந்தா அப்புறமா ஏகப்பட்ட பிரச்சனைங்க வரும். சாஜி, நம்ம முடிவுல மாற்றமே இல்லை. அவ கதையை முடிச்சிரு. இதோ கிளம்பிட்டேன் மேடம். நீ வீட்டுக்கு போலையா? இதுக்கு மேல இங்க எந்த பண்டிகையும் இல்ல. நீ போய் உங்க அம்மாவை பார்த்துட்டு வா. இல்ல, நான் போகல. சரி, உன் இஷ்டம். அலீனாவை கொல்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நான் போன்ல பேசினதை கேட்டியா? கேட்டேன். இதுல உன்னோட கருத்து என்ன? போலீஸ் வீட்டுக்கு வந்து என்ன கூட்டிட்டு போனதை பார்த்தல. அஞ்சனாவும் வீட்டை விட்டே போயிட்டா. இப்ப சொல்லு. அவர் இப்போ என்கிட்ட பேசுறது கூட கிடையாது. எல்லாம் சரியாயிடும். அவர் கொல்லட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும். என்ன கைவிட்டுற வேணான்னு மட்டும் சொல்லுங்க. ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். அவர் இல்லாம வாழ முடியாது. உன்னோட அன்பு எனக்கு நல்லா புரியுது. அவனை நீ நிச்சயமா இழக்க மாட்ட. அவனை நீ இழக்க நான் விட்டுடுவேனா? சாஜி கிட்ட நான் பேசுறேன், சரியா? மேடம், என்ன இது? பார்சல் வந்திருக்கு மேடம். பிரதீபா மேடம் அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிரதீபா அனுப்பியிருக்காளா? ஆமா, அஞ்சனா அம்மாவுக்கு தான். பிரதீபா மேடம் இப்ப குணமாயிருப்பாங்களோ? நீங்க போங்க சந்திரானா. பிரதீபா குணமாகி வந்துருவாளா? இல்ல, அப்படி நடக்கவே கூடாது. அந்த இன்ஸ்பெக்டர் ஜோசப் கிட்ட சொன்ன விஷயம் என்னாச்சு? போலீஸ் தேடி தானே நியூஸ் வந்துச்சு. மல்லிகாவை அரெஸ்ட் பண்ண நியூஸ் கூட வெளியே வரல. மல்லிகா இப்போ ஜெயில தான் இருப்பா. இல்லனா இதுக்கு முன்னாடியே பழி வாங்க ஆரம்பிச்சிருப்பாளே. இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணா லைன் போகல. அந்த ஆளுக்கு கொடுத்த போனா அவ்வளவுதானா? ச்சே, அப்படியெல்லாம் கண்டிப்பா இருக்காது. அந்த ஆளே பழி வாங்க தான் நினைச்சான். பாசுனுக்கு சிட்டிக்கு வந்துடுவாரு.
வந்த உடனே உன்னை பார்க்கணும்னு சொன்னாரு. அவர் மேல லுக் அவுட் நோட்டீஸ் இருக்கு. அவரு நமக்கு கொடுத்த வேலையை முடிச்சதும் நாம கல்ஃபுக்கே போயிடலாம். அங்கதான் சேஃப். அதுக்கு முன்னாடி மலியா கிட்ட நம்ம எவ்வளவு பணம் வாங்க முடியுமோ அவ்வளவு வாங்கிடணும். நான் அவகிட்ட கேட்டது கம்பெனிஸ் தான். அதெல்லாம் தரவே மாட்டா. தந்தே ஆகணும். சரி, அப்புறம் அடுத்த விஷயம், அஞ்சனாவை இனிமே வீட்டுல சேர்க்காத. மனுவெல்லாம் அவ மறந்துருக்கவே மாட்டா. அங்கதான் நீ தப்பு பண்ற. அவளோட மாமியார் தான் அவளோட சாமி. அந்த சாமியவே அவ அசிங்கப்படுத்திட்டா. இன்னொரு விஷயமும் சொல்றேன், என்ன பிகே நிறுவனத்தோட மருமகளா ஆக்குறன்னு சொன்னான். நீ போயிடுவியா? அப்படி ஒரு வாய்ப்பு வரும்போது தானே சொல்ல முடியும். அன்னைக்கு உன்னை கொல்றவனே நானா தான் இருப்பேன். நீயா? அந்த அளவுக்கு துணிச்சல்லாம் உனக்கு ஒண்ணும் இல்ல. ஏய், இந்த விஷயத்த பத்தி இப்ப பேச வேண்டாம். போலாமாமா? வா. அஞ்சனா வரா. நல்லதுதான், இவளை அவகிட்ட கொடுத்துட்டு போயிடலாம்ல. சரி, நான் காரை கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டுறேன், நீ அங்க வந்துரு. சரி, சீக்கிரம். அஞ்சனா செல்லம் வா. ஆமா, உங்க மூணார்ல ஓணத்தை எப்படி கொண்டாடின? கலக்கிட்டோம். நீ நல்லா ஓணம் கொண்டாட ஆசைப்பட்டனா அங்கதான் வரணும். அங்க எல்லாரும் உண்மையா நேசிப்பாங்க. இந்த நகரத்துல ஓணம் கொண்டாடுறதுல அவங்களோட ஆடம்பரம் தான் தெரியுது. ஓணம் பண்டிகை அன்னைக்கு ஏதோ தீவிரவாத தாக்குதல் நடக்க போதுன்னு பேப்பர்ல போட்டிருந்தாங்க. உனக்கு தெரியுமா, மல்லிகா ஆண்டிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. தங்கம் கடத்தினதுக்காக டிவிலயும் நியூஸ் வந்துருச்சு. நானும் கேள்விப்பட்டேன். எனக்கு அது தெரிஞ்சுக்க விருப்பம் இல்ல, அது அவங்களோட விஷயம். நான் இப்ப ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் திரும்ப வந்தேன். உன்னை பிகே நிலையத்துக்குள்ள நுழைய வைக்கணும். அதை நான் செஞ்சு முடிப்பேன். தேங்க்யூ. நான் இப்ப வெளியே போறேன், வர கொஞ்சம் லேட் ஆகும். பாப்பாவை நான் பாத்துக்கிறேன். சரி, பாய். 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 அஞ்சாமா வா, நான் உங்ககிட்ட நிறைய விஷயம் சொல்லணும். அப்படியா? தோ வந்துடுறேன். வா 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 வா. உனக்கு நான் ஓணம் ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கேன். சூப்பர். போட்டு பார்க்கலாமா? வா. திரும்ப. ஹே, சூப்பர். அனு, உன்னோட அப்பா வரவே இல்லையா இங்க? உங்களை பார்த்த உடனே அவரு ஓடி போயிட்டாரு. என்ன பார்த்து ஏன் ஓடுறாரு? அப்பாவும் அம்மாவும் என்னமோ தப்பு பண்றாங்கன்னு நினைக்கிறேன். உனக்கு எப்படி தெரியும்? எப்பவும் ரகசியமா பேசிட்டு இருப்பாங்க. எங்க அம்மா நோ குட் கேர்ள். அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா செல்லம். அஞ்சனா அம்மா உங்களை கூட போலீஸ்ல மாட்டி விடுவேன்னு சொன்னாங்க. அது தப்புதான். ஹலோ. அஞ்சனா சார். அம்மா சேஃப் தானே? ஆமா சார். தேங்க்யூ சார். சரி, இப்போ நான் சொல்ற விஷயத்தை கவனமா கேளுங்க.
இப்ப அவங்க இங்க இல்ல. அப்போ ஓகே. சரிங்க சார். ஓகே. யாரு? அது ஒரு அங்கிள்மா. அனுச்சலம். உங்க அம்மாவோட ரூமை நான் பார்த்ததே இல்ல. நம்ம போய் பார்க்கலாமா? வாங்க. இதுதான் அம்மாவோட ரூம். அச்சோ, இத லாக் பண்ணி வச்சிருக்காங்க. கீயை மறைச்சு வச்சுட்டு தான் போவாங்க. ஐயோ, அப்ப நம்ம என்ன பண்றது? கீ எடுக்கலாம். எங்க இருந்து? இந்தாங்க. நீ பெரிய கேடிதான். கலக்குற செல்லம். ஓபன் பண்ணலாமா? 1 2 3. இந்த ரூம் அழகா இருக்குல்ல? நான் ரூம் எல்லாம் சுத்தி பார்க்கறேன். இந்த கபோர்டு லாக் ஆயிருக்கு. அதோட கீயும் வேணுமா? சும்மா பார்க்கலாம்ல. Thank you. செல்லக்குட்டி, நாம இந்த ரூம்குள்ள வந்ததை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, சரியா? சரி. போலாமா? வா. இந்தா. சீக்கிரம் வா. நம்ம ஒரு இடம் வரைக்கும் போலாமா? எங்க? போய் சாக்லேட் எல்லாம் வாங்கலாம். வாங்க போலாம். வா. ஆட்டோ, சீக்கிரம் வாங்க. வா. ஏறு. கமிஷனர் ஆபீஸ்க்கு போகணும். சரிம்மா.
மிஸ் யூ அச்சு. மிஸ் யூ மோனு. சுஜா ஏன் நைட்டு கால் பண்றா? என்ன சுஜா? ஒன்றும் இல்லை. என்ன நைட்டு கால் பண்ணிட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்ற? இல்லை, உங்க அண்ணனை பற்றி தான் பேசணும். அருவாளை தூக்கிடுவாரோன்னு பயப்படுற இல்லையா? ஆமா. அம்மாவை போலீஸ் பிடிச்சிட்டு போனப்போ நான் தான் சொன்னேன், மேடத்தை காப்பாத்ததா. அது சரிதான். அது சரி கிடையாது. நானும் அப்படி சொல்லியிருக்க கூடாது. அம்மாவை அப்படி பண்ணிட்டாங்களேன்னு கோவத்துல சொல்லிட்டேன். நீ அதை மறந்துரு. இப்ப அது விஷயம் இல்ல. அலினாவை கொல்லணும்னு தெரிகிறாரு. மேடம் தான் சொல்லியிருக்காங்க. நான் வேண்டான்னு சொன்னதுக்கு என்ன அடிச்சிட்டாரு. அடிச்சாரா? இப்போ என்கிட்ட பேசுறது கூட இல்ல. அண்ணனா இப்படி பண்றாரு? ஏய், நீ நிம்மதியா படுத்து தூங்கு. ஷாஜி அண்ணா யாரையும் கொல்ல மாட்டாரு. உன் கூட சண்டையும் போட மாட்டாரு. சுஜா, நான் நாளைக்கு உனக்கு கால் பண்றேன். நான் வர லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் லேட்டு தான். அம்மா, நீ சாப்பிட்டியா? நான் சமைச்சேன். உனக்கும் இருக்கு. நான் ஃபுல்லா சாப்பிட்டு தான் வரேன். கல்ஃப்ல இருந்து ஒரு ஃப்ரெண்டு வந்திருந்தாரு. ஹோட்டல் சி பேலஸ்ல பார்ட்டி. ஓ, பார்ட்டியா? வந்தவரால பிரச்சனை ஒண்ணும் இல்லைல்ல? என்ன பிரச்சனை? இல்ல, இந்த கல்ஃப் கான்சுலேட் மூலமா தங்க கடத்தல் யாரையுமே நம்ப கூடாது இல்லையா? கூடவே இருந்து ஏமாத்துவாங்க. அதுவும் கரெக்ட் தான் அஞ்சனா. நீ என்ன கூட நம்பாத. என்னையும் தான். அப்புறம் இந்த கேப்ல நானும் அனுபாப்பாவும் பிகே நிலையத்துக்கு போயிருந்தோம். எதுக்காக? சீக்கிரமா இந்த விஷயத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி ஆகணும்ல. நான் இனிமே வரவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். உன் விஷயத்தையும் பேசினேன். என்ன அடிக்கிற வெறியில இருப்பாங்க. அதெல்லாம் சரியாயிடும். நம்ம அணுக்குட்டி மனுஷரோட பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் மாறி இருக்காங்க. அணுவை தூக்கி முத்தெல்லாம் கொடுத்துட்டு பாட்டின்னு கூப்பிட சொன்னாங்க. மனுஷாரு கூட பழைய மாதிரி ஆனா நல்லதுன்னு தான் நினைக்கிறாரு. சரி, ஆண்டி என்ன சொல்றாங்க? 60% ஓகே, இருந்தாலும் யோசனை பண்றேன்னு சொன்னாங்க. உனக்கும் குழந்தைக்கும் கார்ப்பரேட் இந்தியாவோட சொத்துக்கள் எல்லாம் சொந்தமாகணும். 100 தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடலாமா? பணத்துக்காக தானே சில பேரு தேச துரோக செயலும் செய்யறாங்க. நான் கனவு கண்டுட்டு இருந்த வாழ்க்கை இப்போ உன்னால எங்களுக்கு கிடைக்க போகுது. மல்லிகா ஆண்டி கூட இனி நான் சண்டை போட மாட்டேன். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி சரி, டைம் ஆயிடுச்சு. போய் நல்லா கனவு கண்டுகிட்டே தூங்கு. குட் நைட். குட் நைட். உன்னை நிரந்தரமா தூங்க வைக்கிறேன்டே, இருள் நிறைஞ்ச இடத்துல, வெளிச்சமே உள்ள வராத இடத்துல, விருப்பமான சாப்பாட்டை கூட சாப்பிட முடியாத இடத்துக்கு அனுப்புறேன்.
என்னாச்சு அண்ணா? வீட்டில் லைட் எரியுதுண்ணே. லைட் அணையட்டும். அலினாவை தூக்கு தான் வந்திருக்காரு. அலினா இருக்காளான்னு பாரு. இன்னைக்கு ராத்திரியோட அவளோட வாழ்க்கை முடிய போகுது. அண்ணே, அவ உள்ளதான் இருக்கா. நான் போய் தூக்கட்டுமா? ஸ்ப்ரே எடுத்துட்டியா? இருக்குண்ணே. போயிட்டு வா. என்னாச்சு? அண்ணே, தங்கச்சி கிளம்பலாம். ஏறா. Call your partner. Where is she? ஹலோ, நான் தான் பேசுறேன். பாஸ் வந்திருக்காரு. உன்னை நேரில் பார்க்கணுமா? இப்ப வா. நாங்கள் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கோம். நீ வெளியே பார்த்தா போதும். வரேன். ஓகே, குட். முக்கால் ஆயிடுச்சு. அனுப் தான் வந்திருப்பான். எதுக்கும் பார்க்கலாம். கதவு திறந்து போட்டுட்டு எங்க போயிருக்கா இவ? ஹலோ. ஹலோ. அனூப், அலீனா, இன்னொருத்தர் யாரு? இவனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன். Oh my God! Shandip Dharan Singh, Underworld Dawn.
கவர்மெண்ட்ல இவன் தலைக்கு விலை வச்சிருக்காங்க. Finalize the date and time. Then inform me. I will call you tomorrow. Okay, boss. நாம இதை சீக்கிரமாவே முடிக்கணும். ஒரு விஐபி கலந்துக்கிற ஃபங்க்ஷன் நடக்குமா? ரந்தீப் தரன் சிங். அப்போ இது ரொம்ப சீரியஸ். இந்தாங்க, கொஞ்சம் வெயிட்டா இருக்கு. நீங்க என்ன கார்ப்பரேட் ஆபீஸ்ல டிராப் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் வேலை இருக்கு. இன்னைக்கு நான் அஞ்சனாவை பார்க்க போறேன். பேக்கரியில இருந்து சில ஐட்டம்ஸ் வாங்கிட்டு போகணும். இது நீங்க அஞ்சனாமாவுக்கு ரெடி பண்ணதா? ஆமா, இதுல சிலதெல்லாம் நானே செஞ்சது, மத்ததெல்லாம் பறிச்சது. என்னன்னு தெரியும்ல, மாங்காய். நாட்டு மாங்காவா? அதேதான். நீங்க பாக்குறது எனக்கு புரியுது. கல்லால் அடிச்சமே அதே வீடுதான். அவ்வளவும் புளிப்பு மாங்காய். அதுவும் வேணும்னு அஞ்சனா கேட்டா. அதுவும் இப்ப சீசன் இல்லையே. எப்படியோ கிடைச்சிருச்சு. அதையும் நான் கல்லால தான் அடிச்சேன். அப்புறம் உங்ககிட்ட இனிமே பயந்துதான் ஆகணும். எங்க மேல ஏதாவது கோபம் இருந்தா கல்லால் அடிச்சிட்டீங்கன்னா. அப்புறம் இதை எப்படி கொடுக்கணுங்கிறதையும் நான் சொல்றேன். யாரும் பார்க்காத நேரத்துல எடுத்துட்டு போய் கொடுக்கணும். SM ரோட்ல நம்ம யூஸ் பண்ணாத நம்ம கெஸ்ட் ஹவுஸ் ஒண்ணு இருக்குல்ல, அங்கதான் அவ இருக்கா. அவளுக்கு போன் பண்ணிட்டு கொஞ்சம் தள்ளி இருந்து கொடுத்துட்டு வந்துடலாம். அத நான் பாத்துக்கிறேன். சரி, போலாம். அப்புறம் முதல்ல பேக்கரி, அதுக்கப்புறமா ஆபீஸ். சரிங்க மேடம். மனு, நீ ஆபீஸ்க்கு வரலையா? வர மூடு இல்ல. அஞ்சனா சீக்கிரமா வந்துருவாப்பா. ஆனா அப்பவும் உன் வேலையை நீ தான் பார்க்கணும். அனூப் மட்டும் தனியா எல்லா வேலையும் பார்த்துப்பானா? நான் அவனை பார்த்துக்க சொல்லியிருக்கேன். சரி சந்திரா, நான் போலாம். சரிங்க மேடம். ஹலோ, எங்க இருக்கீங்க? ஆபீஸ்லயா? வீட்டில் தான். நான் போல. என்னாச்சு? காதல் வலி. படிக்கும் போது ஒழுங்கா படிச்சிருந்தா இப்ப வந்திருக்குமா? நீ எப்போ வீட்டுக்கு வர போற? சீக்கிரமாவே நான் வந்துருவேன். என்னால இப்ப என்னையே நம்ப முடியல. நானும் உன்னை இந்த அளவுக்கு நேசிச்சிருக்கேன்னு ஆச்சரியமா இருக்கு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.